So it's by God's grace this morning I want to minister to you from Ephesians chapter 1 verses 13 and 14 to begin. கர்த்தர் கொடுத்த பலத்தினால இன்றைக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து உங்களோடு கூட ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. எபேசிய புத்தகத்திலே எபேசிய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதின இந்த புத்தகத்திலிருந்து முதலாவது அதிகாரத்திலே 13-14 வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட கர்த்தர் வெளிப்படுத்துவார். வாசிக்கல வைத்திருக்கிறவர்கள் கவனிங்க, வாசிங்க என்னோடு கூட. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. So this morning I want to speak to you about our relationship concerning the Holy Spirit. இந்த காலையில ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடையும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். எது என்றால், நமக்கு எல்லாவற்றை காட்டில் நமக்கு ஒரு உறவு இருக்கிறது. அது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற ஒரு உறவு. As believers in Jesus, we understand that it is one of the most important things is to understand that the Holy Spirit is a part of your everyday life. ஆமென். ஒன்றை நாம் விசுவாசிகளாய் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய அன்றாட காரியங்களிலே எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து நம்மிலே செயல்படுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். And we know that the purpose in the Bible, we see the Holy Spirit, he's doing so much in the Old Testament and in the New Testament. As Jesus is living his life, the Holy Spirit is with him. ஆமென். நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிற வண்ணமாக பழைய ஏற்பாட்டா இருக்கட்டும், இல்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது கூட இந்த உலகத்தில் ஒரு மனுஷனா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்து செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். And then it was so important that when Jesus ascended into heaven, he told his disciples that he would send the Holy Spirit to them. ஆமென். அன்று அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் தான் சொல்றார், என்ன சொல்றார்? நான் போறேன், என் வேலை முடிஞ்சிச்சு, ஆனா பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் போதிக்கிறவர் உங்கள் அண்டையில வந்து உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டே இருப்பார் என்று சொல்றார். On that great day when the Holy Spirit gathers the elect of God together, we will go to be with Jesus in the heavens. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் என்று இருக்கிறது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிறார். அன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒன்றாய் வாசம் பண்ணுகிறதற்கு அவர் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். So as we look at Ephesians chapter 1 verse 13, it says, in him you also trusted. That means in Jesus you trusted. ஆமென். இன்றைக்கு அதனால தான் சொல்றாரு, இந்த வசனங்களில் 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நாம் என்றைக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய இந்த சத்தியத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனோமோ, என்னைக்கு அதை கேட்டு இந்த இயேசுவை கேட்டு இந்த சத்தியத்தை கேட்டு என்னைக்கு ஆனோமோ, அன்னைக்கு இன்னொன்னு நமக்குள்ள நடந்துருச்சு. இந்த பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை நமக்குள்ள வந்துடுச்சு. In Jesus we have trusted, in Jesus we have believed after you heard the word of truth. ஆமென். இயேசு கிறிஸ்துவிலே நாம் விசுவாசித்து இயேசு மூலமாய் அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டபடினாலே அந்த இன்னொரு அதிகாரம் நமக்குள்ள வருகிறது. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அதிகாரம் நமக்குள்ள செயல்படுகிறது. I trusted in Jesus because of what I heard through the word that was preached to me. ஆமென். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் வல்லமுடையவர் என்று சொன்ன வார்த்தையை நான் கேட்டு விசுவாசித்தேன். அந்த விசுவாசம் மூலமாய் ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பு நிமித்தமாய் இந்த பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை எனக்குள்ள வருகிறது. When they share the life of Jesus and the death and resurrection of Jesus, it's not a fairy tale or a story. It is powerful and it is real. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய இந்த உலகத்தில் வாழ்ந்ததும் அவர் செய்த அற்புதங்களும் அவர் மரித்து உயிரோடு எழுந்தது ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல. அது உண்மையாய் நிகழ்ந்த, அது உண்மையாய் இன்றைக்கும் நடக்கிற ஒரு பெரிய ஆதாரமாய் இருக்கிறது என்பதை என்றைக்கு நான் விசுவாசித்து பெற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு ரட்சிப்பை அடைகிறேன். See, we have this powerful word because the word is truthful and the truth is powerful. Hallelujah. ஆமென். இன்றைக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை வல்லமுடையது. இந்த வல்லமையிலே எப்பொழுது கர்த்தருடைய உண்மை செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. This true word saved my soul. Hallelujah. இந்த வார்த்தை என்னை ரட்சித்திருக்கிறது, என் ஆத்துமாவை காப்பாற்றியிருக்கிறது. ஹalleluya. The word told me that Jesus could set me free from all my sin and my addiction and all my problem, and he did.
இந்த வார்த்தை என்னிடத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த வார்த்தையானது இந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் என்னை மன்னிக்கிறவராய் இருக்கிறார், விடுதலையாக்குறவராய் இருக்கிறார், அவர் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுது. அதை நம்புகிறேன். அந்த வார்த்தை எனக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. The word spoke a powerful truth to my life that said, you are no longer an orphan, but he is your father. ஆமென். இந்த வார்த்தை ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையிலிருந்து ஒரு மகத்துவமான வெளிப்பாடு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறது என்னவென்றால், நீ ஒரு நாள் அனாதை அல்ல, உன்னை நான் அனாதை விடுகிறதில்ல, திக்கற்றவனாய் விடுகிறதில்ல, எப்பொழுது என்னுடைய பிள்ளையாய் உன்னை பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். It is this word of truth that you and I pray. It is this word of truth that you and I read and we believe. ஆமென். இந்த சத்தியத்தின் இந்த வார்த்தையை தான் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இதிலிருந்து கர்த்தருடைய மகத்துவம் நமக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Now this word that we have is not any word, it is the word of God. இந்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஏதோ ஒரு சொல்லப்பட்ட ஏதோ ஒரு கட்டுக்கதையோ வேற ஒரு வார்த்தை அல்ல, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளாய் இருக்கிறது. It is not the word of a promise breaker, but it is the word of a promise maker and a promise keeper. ஆமென். இந்த வார்த்தையானது ஏதோ ஒரு சொல்லி அதை உடைக்கிற ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, எந்த மனுஷன் சொன்னாரோ அந்த வார்த்தையை காத்துக்கொள்ளுகிற தேவனுடைய வார்த்தையாய் இந்த வார்த்தை இருக்கிறது. A lot of fancy words people will give, they will make all kinds of promises, but there is only a God that I know that kept all of his promises to me. ஆமென். இன்றைக்கு अनेक வார்த்தைகளை சொல்லி மனுஷன் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கலாம், சொன்னதெல்லாம் அவர்கள் தவிர்த்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் ஒருவர் தான் சொன்ன வார்த்தையை சொன்னபடியே செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். This is the word that we preach and this is the word we receive. ஆமென். அந்த வார்த்தையை தான் பிரசங்கிக்கிறோம், அந்த வார்த்தையை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். The word of God. தேவனுடைய வார்த்தை. In 2 Timothy 3:16 it says, 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தின் 3வது அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தில் இந்த வார்த்தையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். all scripture is God breathed. இந்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வார்த்தையும் தேவனுடைய சுவாசமாய், தேவனுடைய மூச்சாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். God breathed. That means theopneustos in the Greek. That means that God's breath has come upon the words. ஆமென். அது என்ன அர்த்தம்? தேவனுடைய சுவாசம், தேவனுடைய அந்த மூச்சு தான் என்ன பண்ணுது? இன்றைக்கு வார்த்தையா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். See, in this world we have animate objects and inanimate objects. Inanimate objects like a stone does not breathe, but an animate object breathes the air. அவன் இன்றைக்கு சுவாசிக்கிற சில பொருட்கள், சில காரியங்கள் நம்முடைய உலகத்துல பார்க்கிறோம். சுவாசமே இல்லாமல் உயிரே இல்லாதது சிலது இன்றைக்கு உலகத்துல இருக்குது. We breathe the air in and out. நாம எப்படிப்பட்டவர்கள் என்றால் சுவாசத்தோடு கூட உயிரோடு கூட மூச்சு விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் ஒரு கல்லோ இன்னொன்று மற்ற எந்த ஒரு காரியம் என்ன பண்ணுது, சில பொருட்கள் இருக்குது, அந்த பொருளுக்கெல்லாம் இந்த சேருக்கெல்லாம் மூச்சு கிடையாது. If a man loses his breath, he will try to catch it to get his energy back, right? ஆமென். ஒரு மனுஷன் மூச்சு விடும்போது திரும்ப அவன் என்ன பண்றான்? பலனை பெற்றுக்கொண்டு புத்துணர்வை பெற்றுக்கொண்டு திரும்ப என்ன பண்றான்? மூச்சு விடுறதுக்கு அது ஏதுவாய் மாறுகிறது. Why would a man lose his breath? Because he's working so hard or he's taking some long steps and all of a sudden he's out of breath and he breathes and then all of a sudden his body calms down and gets his energy back. ஆமென். அதனால தான் अनेक மனுஷர்கள் இன்றைக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப கஷ்டத்தோடு கூட சில காரியங்களை செய்யும் பொழுது அந்த மூச்சு அதிகமாய் வாங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணுது? காரியங்கள் மாறுகிறது. But too many Christians go through the life without the breath of God from the word of God. They go around continuing, they're out of God's breath, but God said, "Read and believe my word and get the breath back in you." अनेक தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் இந்த வார்த்தையினுடைய சுவாசம் இல்லாமல் ஒருவேளை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்றைக்கு இந்த வார்த்தை உங்களுடைய சுவாசமாய் மாறி செயல்படுகிறதோ அன்றைக்கு அது உங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியை கொடுக்கிறது ஏதுவாய் மாறி கொண்டிருக்கிறது. I believe there is breath in the word of God and when I read the word of God I receive that breath into me. இன்றைக்கு நான் வாசிக்கிற இந்த வசனத்துல அந்த எல்லா வார்த்தையிலும் ஒரு சுவாசம் இருக்கிறது, ஒரு மூச்சு இருக்கிறது, ஒரு உயிர் இருக்கிறது, ஒரு ஜீவன் இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், அந்த வார்த்தை செயல்பட ஏதுவாய் மாறுகிறது என்றதை விசுவாசிக்கிறேன். If I have to go around this world and facing the devils without any breath, how can I win a fight against them? இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற பலவிதமான எதிர்ப்புகள், சத்துருடைய கிரியைகளுக்கு எதிராக நான் போய் செயல்படும் பொழுது இந்த சுவாசம் என்னிலே இல்லாத பட்சத்தில் நான் எப்படி அதை மேற்கொள்ள முடியும்?
The devil will lie to me. அநேக நேரங்களில் பிசாசு பொய் சொல்லிக்கொண்டே தான் இருப்பான். But when I believe and I read and receive the word of truth, whatever lie that the enemy have put in my head, now God's truth is strong. ஆமென். எப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நம்பி ஏற்றுக்கொண்டு இதை என்று சுவாசமாய் மாற்றி பேசிக்கொண்டே இருக்கிறனோ அப்பொழுதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசு கொண்டு வருகிற துராலோசனைகளா இருக்கட்டும், எதிர்ப்புகளா இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு ஏதுவா இது மாறுகிறதா இருக்கிறது. The word of God is the power of God's breath in your life. அதுதான் தேவனுடைய வல்லமையா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் தேவனுடைய வல்லமையா இருக்கிறது. அதுதான் எனக்குள்ள செயல்படுகிறதுக்கு ஏதுவாய் மாறுகிறது. Ephesians chapter 1 verse 13. Let's go to the second half here. It says the gospel of your salvation, in whom also having believed you were sealed with the Holy Spirit of promise. ஆமென். அதனால தான் அந்த 13வது திரும்ப எபேசிய நிருபத்தினுடைய 1வது அதிகாரத்தின் 13ஆம் வசனத்துக்கு திரும்ப வாங்க. அங்க அதான் சொல்றார், பவுல் எழுதும்போது சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய இந்த சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது, எப்பொழுது கேட்டு அதை நம்பி விசுவாசிகள் ஆனீர்களோ அப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள்ளே முத்திரை போட்டு இருக்கிறீர்கள். I love this verse because it makes a statement about being sealed. ஆமென். இது எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு காரணம் என்னவென்றால், அது என்னை ஒரு காரியத்தோடு கூட முத்திரை போடப்பட்டு முத்திரையோடு கூட இருக்க உதவி செய்கிறது. We think of something being sealed, we think of the envelope that has the secret message or the instructions or the title deed being sealed so that no one can get inside. இன்றைக்கு அந்த முத்திரை என்கின்றது நமக்கு நிறைய நேரங்களில் புரியக்கூடிய ஒரு வார்த்தை தான். இன்றைக்கு ஒரு காரியத்தை அனுப்புகிறோம் என்றால் அதில் ஒரு முத்திரையை போட்டு அதை யாரும் பிரிக்க கூடாது என்று சொல்லி தான் கொரியரா இருந்தாலும் இல்ல ஒரு போஸ்டா தான் அனுப்புறாங்க. அதெல்லாம் காட்டில் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டியதுக்கு நான் கடந்த ஆரம்பத்தில் சொன்னது போல இன்றைக்கு ஒரு அரசாங்கம் ஒரு முத்திரை போடுது. சில நேரங்களில் ஒரு கேஸ் நடக்குது ஒரு வீட்டுக்குன்னா அதை போய் முத்திரை போட்டு வந்துட்டானா அந்த வீட்டு பக்கம் போய் தொட்டாவே அது தீங்கு, அது தப்பா மாறும். அப்படிதான் முத்திரையுடைய அதிகாரம் இருக்கிறது. In life, when a man or a woman is going to die, they write into a deed or a will. This is the will, and that will tells everything that will happen after they die, where the property goes and all those things. ஒரு மனுஷன் மரிக்கிறதுக்கு முன்பாக அப்படிதான் பண்ணுவாங்க. சில மரிக்க போறேன்னு தெரியும் போது அவங்களுடைய சொத்துக்களை அவங்களுடைய என்ன பண்றாங்க, அவங்க சுயமாய் சம்பாதித்ததெல்லாம் என்ன பண்றாங்க, இப்படி எழுதுறாங்க. என்ன எழுதி கொடுக்குறாங்க, இதை நான் இவர்களுக்கு தர விரும்புறேன்னு சொல்லி அது மேல ஒரு முத்திரை, அரசாங்க முத்திரையை வாங்கி இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கொடுக்கும்போது அதை யாராலுமே மாற்ற முடியாது. They don't leave that laying around for anybody to read. It's sealed until the days of the death. ஆமென். அது ஒருவேளை எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அதை பத்திரப்படுத்தி எப்படி வைக்க வேண்டுமோ அதை அந்த முத்திரையை வைத்து காத்துக் கொள்வார்கள். And in the proper time it's opened, and then that whatever is there, the possession now belongs to. சரியான நேரத்தில் அது திறக்கப்படும் பொழுது அது சரியான காலத்துக்கு வேண்டிய உதவியை இது கொண்டு வருகிறதா இருக்கிறது. Being sealed with the Holy Spirit in another way is like a home that is sealed up. ஆமென். ஏன் அதை நாங்கள் திரும்ப இந்த உதாரணங்களை சொல்லி விளக்குறோம் என்றால், அப்படிதான் என்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொண்டு அன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை உன் மேல வந்திருக்கிறது. அந்த முத்திரையை யாராலும் உடைக்கவே முடியாது. அந்த முத்திரையை உடைக்கணும்னா ஆண்டவர் ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. Hallelujah. Everything is in its place and it's sealed and no tampering of the enemy. ஆமென். உனக்குள்ள இருக்கிற காரியங்கள், உன்னுடைய தரிசனங்கள், கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டிருக்கிறார். அதை பிசாசோ இல்ல யாருமே அதை உடைக்கிறதற்கு அதிகாரம் இல்லை. You get the breath and life from the word of God, and the Holy Spirit's seal of promises in you. ஆமென். அதனால தான் பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரிலிருந்து அந்த வார்த்தையின் வடிவிலே நமக்கு அந்த சுவாசம் உண்டாக்கும் பொழுது அது முத்திரையோடு கூட செயல்படுகிறது. அதற்கு எதிர்த்து யாரும் செயல்பட முடியாது. The same Jesus that we read about, we know that he had a deep relationship with his Father and the Holy Spirit. இந்த இயேசுவை விசுவாசிக்கிறோம் அல்லவோ, இந்த இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் இந்த பிதாவோடு கூட இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட மிக நெருக்கமான உறவுல இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். That's the Holy Spirit that gave that relationship with Jesus. அதுதான் அந்த இயேசுவை என்ன பண்ணுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த உறவுல பிதாவோடு கூட வைத்திருந்ததா இருந்தது. See, Jesus lived his life as the example for you and me. ஆமா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது நோக்கம், இந்த உலகத்துல வாழ்ந்த நோக்கம் உங்களுக்கு எனக்கு அவர் மாதிரியாய் வாழ்ந்து காட்டும்படிக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். How did he walk in the holy ways? Because the Holy Spirit was within him. எப்படி இந்த உலகத்துல அவர் நடந்தார், எப்படி இந்த உலகத்துல செயல்பட்டார் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட தான் இந்த உலகத்துல அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். The
Holy Spirit helped him to hear the Father speaking. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அவருக்கு இயேசுவுக்கு பிதாவானவர் பேசுகிற வார்த்தையை கேட்கிறதுக்கு ஏதுவாய் எப்பொழுது உதவி செய்து So கொண்டிருந்தார். that when Jesus finished the prayer time, he could come down and say to the people, what the Father says, I will say. What the Father says to do, I will do it by the Holy ஆமென். Spirit. ஒவ்வொரு முறையும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பிதாவானவர் என்ன சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அந்த உதவியோடு கூட தான் வந்து ஜனங்களிடத்தில் அவர் போதகம் பண்ணி அவர் செயல்படுகிறவராய் இருந்தார். You understand, it's the Holy Spirit. That's the relationship you and I need. ஆமென். ஏன் இதெல்லாம் விளக்குறோம் என்றால் அப்படிப்பட்ட உறவுதான் இன்றைக்கு விசுவாசியாகிய உனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்க வேண்டியதா இருக்கிறது. When Jesus lived, the people that were against him, they tried to trap him by his words and things he was doing. They didn't like it, but the Holy Spirit guided his life to say and do the right things. ஆமென். அநேக நேரங்களில் இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது பல எதிர்ப்புகள் இருந்தது. அவர் சொல்ற வார்த்தையில ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும், எதையாவது ஒரு காரியத்தை மாத்தி கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் பொழுதெல்லாம் இயேசுக்கு உதவி செய்தது இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். எப்படி பதில் கொடுக்கணும், எப்படி செயல்பட வேண்டும் என்று இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்கிறவராய் இருந்தார். Maybe there are people that are watching your life and they don't like some things you're saying or doing. And if you're following the Holy Spirit of God, He's going to guide and move and maneuver your life in that way. அநேக நேரங்கள் அப்படிதான் இருக்கு. நாம் இந்த உலகத்தில் வாழும்போது பலவிதமான ஜனங்கள் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் நம்முடைய வாழ்க்கையை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது இவன் தவறிடுவான், விழுந்துருவான், எதையாவது இவனை மாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை உனக்குள்ள இருந்து அது உனக்குள்ள செயல்படுகிறது என்பது விசுவாசத்தோடு கூட அந்த உதவியோடு கூட நீ செயல்படும் பொழுது ஒரு நாள் நீ தவற மாட்டாய். It's the Holy Spirit that allowed David to say, even 1,000 by my side and 10,000 by my side, but it's not going to come near me because of the confidence I have in God. ஆமென். அதனால தான் தாவீது தைரியமாய் எழும்பி பேசுகிறார். என் வலது பக்கத்தில் 1000 இருக்கட்டும், 10,000 பேர் என் பட்சத்தில் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஏனென்றால் என் பட்சத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், என்னை பாதுகாத்துக் கொள்கிறவர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் என் பட்சத்தில் எதை அணுக விட மாட்டார். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தாவீது தைரியமாய் எழும்பி பேசுகிறார். Isaiah chapter 11 verse 2. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை விதமாய் வாசிக்கிறோம். We see the importance of the Holy Spirit to Jesus. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செயல்பட்டார், எப்படி நாமும் செயல்பட முடியும் என்பதை தான் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனை அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். Hallelujah. It's the Holy Spirit that rests upon us. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறவராய் இருக்கிறார். Some of us need to let the Holy Spirit rest on us. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கும்படிக்கு நாம் அனுமதி செய்யும் பொழுது We sometimes want to go to church and say, oh Holy Spirit, come on, let's go, we're going here. அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட ஆலயத்துக்கோ கூடுகைக்கோ வரும்பொழுது வாங்க பரிசுத்த ஆவியானவரே நம்ம இப்ப ஆலயத்துக்கு போறோம், நாம போயிட்டு வரலாம் அப்படி சில நேரத்துல கூட்டிட்டு வருவோம். So then I can worship God, and then when I'm done I say, okay Holy Spirit, you get out now. நல்ல ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிட்டு போகும்போது ஓகே பரிசுத்த ஆவியானவர் உங்க வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு, நீங்க என்ன பண்ணுங்க, கிளம்பிடுங்க, நான் பாட்டு என் வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போகிறவர் அல்ல, அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் எப்பொழுது உன்னோடு கூட வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். We don't invite the Holy Spirit to come to be a part of our lives. He comes into our lives and He rests upon our life. ஆமென். அவர் எப்பொழுதோ வந்துட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில காரியங்களை மாத்திரம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறவர் இல்ல, எப்பொழுதும் மேல தங்கி இருக்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் மேல தங்கி இருக்கிறார். சொல்லுங்க, அவர் ஞானத்தை தருவார், அறிவை தருவார், ஆலோசனையை தருவார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருவார், எல்லா ஜெயத்தையும் அவர் எனக்கு தருகிறவராய் இருக்கிறார். You know, when Jesus was baptized, the Bible said that John saw the dove, the Holy Spirit in the form of a dove coming down and resting on Jesus. இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறினபோது அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தார். மிக அழகாய் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே தங்கி இருந்தார் என்று வாசிக்கிறோம். See, in the Holy Spirit's form, we see this symbol of the dove. That's a very peaceful. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவருடைய வடிவத்தில் இன்றைக்கு அந்த புறா என்கின்றதை பார்க்கிறோம். அந்த புறாவானது ஒரு சமாதானத்தை குறிக்கிறதா இருக்கிறது. Very gentle place. ரொம்ப ஒரு மென்மையானது. We know that that's how the Holy Spirit can
bring relief into our life. அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் மென்மையாய் ஆமென் அமைதலாய் நமக்குள்ள ஒரு விடுதலையை கொண்டு வருகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவராய் இருக்கிறார். When we have that Holy Spirit resting on us, we can face the challenges every day of our life. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் மேல தங்கி இருக்கும் பொழுது எல்லா விதமான விடுதலையும் எல்லா விதமான செயல்பாட்டையும் அவர் செய்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். We may be in the moment saying, I don't understand, or someone says something to us, we're confused and we don't understand, but we don't have to agree with that idea because the Holy Spirit can bring understanding. ஆமென். அநேக நேரங்களில் சில காரியங்கள் நாம செய்யும் பொழுது பல குழப்பங்கள் நேரிடலாம். சிலர் நம்மை எதிர்த்து கூட சொல்லுவாங்க, நீ இப்படி செய்யக்கூடாது, தவறு அப்படி என்று பலவிதமான ஆலோசனைகளை சுற்றி இருந்தாலும் நாம் ஒன்றை நம்ப வேண்டும், பரிசுத்த ஆவியானவரின் மேலே தங்கி இருக்கிறார். அந்த ஆவியானவர் ஞானத்தை தருகிறவர், அறிவை தருகிறவர், ஆலோசனை தருகிறவர். ஒரு நாளும் நான் தவறு செய்ய மாட்டேன், அவர் என்னை சரியான வழியில் நடத்துகிறவர் என்று என்றைக்கெல்லாம் நம்ம சொல்றோமோ அன்றைக்கெல்லாம் நாம் ஜெயமாய் இருக்க முடியும். The next time the thought comes to your mind that you don't understand, you can say, I need the wisdom of the Holy Spirit. I need the understanding of God for the situation. எப்பொழுதெல்லாம் எதிர்ப்பு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் சவாலான சில சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடுதோ, அப்பொழுதெல்லாம் நீங்க ஒரு ஜெபம் பண்ணலாம். என்ன ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவர் என் மேல தங்கி இருப்பேன் என்று சொல்லியிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நீர் என் மேல வீற்றிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் தவறு எனக்கு சொல்ல மாட்டீங்க, தவறான ஆலோசனையை சொல்ல மாட்டீங்க. எப்பொழுது என்னை நடத்த வேண்டிய விழுத்தத்தில் என்னை நடத்துகிறவராய் இருக்கிறீர். The last few days I've been going through a situation and I am very disturbed, very frustrated because I want to do so much but my body is physically unable to do it. ஆமென். கடந்த சில நாட்களாய் இந்த சரீர உபாதைகளோடு கூட அவர் கடந்து வரும் பொழுது நிறைய காரியங்களை செய்யும்படிக்கு தான் இந்த தேசத்துக்கு வந்ததனால எல்லாம் செய்ய முடியவில்லை என்ற ஒரு எரிச்சல் எனக்குள்ள சிலர்கள் ஏன் அப்படின்ற கேள்வி ஓடிக்கொண்டிருந்தது. I kept making this statement, I don't know what to do. I don't know what I should do. நான் இதை தான் சொல்லிக் கொண்டிருந்தேன், என்ன செய்யணும்னு தெரியலையே, இதில் எப்படி செயல்படணும்னு தெரியலையே என்று சொல்லி தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். But I felt the Holy Spirit rest on me and he told me, I know what to do. I will give you strength, rest. நான் அப்படி என்னால முடியல, என்னால எப்படி செய்யணும் செய்யல சொல்லும்பொழுது கர்த்தர் இடத்துல ஒரு பேசிக் கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் மேல தங்கி இருக்கிறதை கர்த்தர் காண்பிக்க தொடங்கினார். ஆண்டவர் சொன்னாரு, நீ எதை செய்ய வேண்டுமோ, எப்படி செய்ய வேண்டுமோ அதை நான் உனக்காய் செயல்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன் என்று. So I stand before you today in the power of the rest of the Holy Spirit of God. ஆமென். இன்றைக்கு நான் எழுந்து நிற்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு கூட அவருடைய வல்லமையோடு கூட கர்த்தர் என்னை நிற்க வைத்திருக்கிறார் என்று உங்களிடத்தில் சொல்ல முடியும். God is no respecter of persons. What he does for one, he'll do for all of us. தேவன் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. எந்த மனுஷனை பார்த்து அந்த மனுஷனுக்கு இந்த மனுஷனுக்கு அல்ல, எல்லாருக்கும் ஒரே விதமாய் செயல்படுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். You say, Lord, I'm your child. I don't understand, but give me understanding. அட எனக்கு இது புரியலையே, இது எப்படி செய்யணும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீங்கள் அங்கலாய்க்காதீங்க. ஒன்றை சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் மேல் இருக்கிறார். அவர் ஞானத்தை தருவார், அறிவை தருவார், எப்படி செயல்பட வேண்டும் என்று அவர் எனக்கு எல்லா விதத்திலும் செயல்பட உதவி செய்கிறவராய் இருக்கிறார். That is the truth this morning. Isaiah 61 verse 1 talks about the Spirit of God being upon Jesus and upon the believer. Hallelujah. ஆமென். அதனால்தான் இன்றைக்கு இன்னும் தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்பாடோடு கூட சொல்கிறார். 61ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். எதற்காய் இருக்கிறார் என்று சொல்றார் பாருங்க. ஏன் இருக்கிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களை கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு அழுத்தலையும் கூறவும் தான் என்ன பண்றார்? பரிசுத்த ஆவியானவர் மேலே இருக்கிறார். அதுதான் இயேசு மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் செய்தார். It says the Spirit of the Lord is upon me. He has anointed me to play games. பரிசுத்த ஆவியான் அப்படியே சொல்லி இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் மேல இருக்கிறார். ஏன்னா எழுந்து எதனா விளையாடுறதுக்கு அப்படியே போட்டுக்குது. சொல்லுங்களேன் கொஞ்சம் புரியுறவங்க. அப்படியே போட்டுக்குது, எழுந்து இந்த விளையாட்டு விளையாடலாம், இதை பண்ணலாம் போட்டுக்குது இல்லையே. Pretend. I'm going to pretend because I have an anointing to be something. என் கூட ஒரு என் மேல அந்த அபிஷேகம் இருக்குது, அதனால நான் இதை இப்படி மாறி இப்படி செய்யணும், அதுக்காக என் மேல அபிஷேகம் இருக்குது. I go to that Glory Tabernacle church, you see, and that's why I have an anointing. ஏன்னா Glory Tabernacle சபைக்கு போற, அதனால தான் என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. அப்படிலாம் போடப்பட்டு இல்ல. There's an anointing at Glory Tabernacle church, but some of you don't leave with it. ஆமென்.
சபையில ஒரு அபிஷேகம் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் அந்த அபிஷேகத்தை, அது ஒரு அபிஷேகம் ஆலயத்துக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உங்க மேல தங்கி இருக்கிற அபிஷேகமானது உனக்கு, உன்னை சார்ந்த காரியங்களுக்கு உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஏதுவான அபிஷேகமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். You come and you say, okay, I'll get this Glory Tabernacle anointing. You put it in for the service, but before you leave, you dump it out. ஆமென். அப்படி அது சொல்லிருக்குதா, அந்த மாதிரி சொல்லிருக்குதா? சபைக்கு வரும்போது மாத்திரம் அந்த அபிஷேகத்தை சுமந்து வந்துட்டு சபையிலிருந்து போகும்போது தூக்கி போட்டு நான் பாட்டு என் வேலையை நானா போணும் அப்படின்னு சொல்லிருக்குதா? இல்ல. What good is God's anointing for an hour or 2 hours on a Sunday? ஏதோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு மாத்திரம் அந்த அபிஷேகம் செயல்படும் என்றால் அதோடைய பிரயோஜனம் தான் என்ன? That only leads to a frustrated life. அது என்ன பண்ணும்? வெறும் ஆலயத்துக்கு வந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையோட விரக்தியில தான் நம்மை கொண்டு போகும். Imagine if I told you you can have power at your house for 1 hour a week. ஒரு வாரத்துல ஒரு இப்படி சொல்றேன்னு வச்சுங்க, இல்ல கவர்மெண்டே சொல்லுதுன்னு வச்சுங்க, ஒரு வாரத்துக்கு உங்க வீட்ல வெறும் 1 மணி நேரத்துக்கு தான் கரண்ட் வரும்னு சொன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு கோவமா இருக்கும்? How many of you would be very happy with that kind of a life? எத்தனை பேருக்கு கொஞ்ச நாள் அப்படிலாம் நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் அதுக்கு சந்தோஷமா இருப்பீங்க? கவர்மெண்ட் சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் சொல்றாங்க வச்சுங்களேன். No one's raising their hand. இப்ப நான் சொல்றேன், அது சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. Only 1 hour. ஒரே நிமிஷம், ஒன் செகண்ட். ஐ திங்க் மேபி they didn't understand. ஓகே, ஒரு வாரத்துல திடீர்னு சொல்றாங்க, ஒரு சட்டம் போடுறாங்க, 1 மணி நேரம் தான் கரண்டே இருக்கும், அதுக்குள்ள நீங்க என்னன்னா செஞ்சுக்கணும்னா எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க? 4 hours a month. அப்ப மாசத்துல ஒரு 4 மணி நேரம் சந்தோஷமா இருப்போமா? No one would be happy. யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. You come here for an hour on a Sunday, you have power for an hour, but then you leave the whole week long without any power. அந்த உதாரணத்தை தான் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கபடி சொல்றோம். வெறும் ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் ஏதோ கசபசான இது பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமா பாட்டு அந்த 1 மணி நேரம் செயல்பட்டுட்டு அதோட போயிட்டு வாரம் முழுக்க பவரே இல்லாம இருந்தோம்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது. You can charge your phone for a little while in an hour, and by the end the call to God is not going through because there's no power left. ஒருவேளை உங்க போனை நல்லா சார்ஜ் பண்ணிட்டு அந்த போன் மூலமா தான் ஆண்டரை கூப்பிடணும், அந்த சார்ஜ் பத்தலனா எவ்வளவு எரிச்சலா இருக்கும். This service is bad. I don't like the service at Glory Tabernacle Church. It's not good. அதனால தான் உடனே தீர்மானம் பண்றோம், இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே இல்ல இங்க வந்தா அது சரியில்லை, அதனால நமக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துடுறோம். But guess what? The power that is in this room is going to walk out the door with you. You have to let the Holy Spirit of God rest on your life. The day after day, the hour after hour, the situation after situation, the Holy Spirit will rest on you. Amen. இந்த சொல்லப்பட்ட இந்த வல்லமையானது ஏதோ ஒரு முறைக்காக ஒரு சந்தர்ப்பத்துக்காக கொடுக்கப்படுகிறது அல்ல, எப்பொழுதும் எல்லா விதத்திலும் உங்களிடத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்கிற வல்லமையாய் இருக்கிறது. அதை எப்பொழுதெல்லாம் நம்பி நாம செயல்படுத்துகிறோமோ எல்லா இடத்திலும் அந்த வல்லமையானது செயல்படுத்துக்கு ஏதுவாய் மாறிக்கொண்டே இருக்கும். The Spirit of the Lord is upon me to preach good news. அதனால தான் இந்த வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் மேல இருக்கிறதுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த நற்செய்தியை எடுத்து சொல்லும்படிக்கு பிரசங்கிக்கிறதுக்காக அந்த கர்த்தருடைய ஆவியானவர் மேல இருக்கிறார். To heal and rescue broken hearted people. ஏன் அந்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்றால் உடைக்கப்பட்டவர்கள், சிறுமையாக்கப்பட்டவர்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லவும் அவர்களை விடுதலைக்குள்ள கொண்டு வருவதற்கு ஏதுவாய் தான் இந்த வல்லமை எனக்குள்ள கொடுக்கப்படுகிறது. To wipe away my tears and my shame and give me an oil of gladness. Hallelujah. ஆமென். அது மாத்திரமல்ல, அந்த வல்லமை என்னிடத்தில் கொடுக்கப்படும் பொழுது எனக்குள்ள இருக்கிற அவமானங்கள், நிர்மூலங்கள், என் கண்ணீர்கள் மாக்கப்பட்டு எனக்குள்ள ஆனந்த தைலத்தை கொண்டு வருவதற்கு ஏதுவாய் அந்த வல்லமை எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. When I'm down and depressed, God says I will put a spirit on you, a garment of praise on you. Hallelujah. ஆமென். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து இருக்கும் பொழுதெல்லாம் நீ கவலைப்படாத, உன்னை தூக்கி நிறுத்துகிறதுக்கு என்னுடைய வல்லமை உன் மேல இருக்கிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலை உன்னை நிறுத்துகிறது என்னுடைய ஆவியானுடைய வல்லமையாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். When the world looks at you, they'll see this mighty anointing of God and they'll say, where did you get that? Why is your life like this? And you can say, because the Holy Spirit rests on my life. அநேகர்கள் இப்படிப்பட்ட வினோதமான வித்தியாசங்கள் நமக்குள்ள வரும்பொழுது உலகம் ஒருவேளை அதை புரிஞ்சிக்காம இது எப்படி நடக்குது, எங்க இருந்து வந்தது என்று ஒருவேளை நினைச்சு கொள்ளலாம். நீங்க அப்பதான் எழும்பி சொல்லணும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்குள்ள இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அனுப்பி என்னைய காரியங்களை ஜெயமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த சத்தியமானது புறப்பட்டு போய் அவர்களுக்குள்ள கிரியை செய்கிறதுக்கு ஏதுவாய் இது மாற முடியும். That's the Holy Spirit that we have, the same that Jesus had. அப்படிப்பட்ட வல்லமை தான், அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழும்போது அவர் மேல அசைவாடி கொண்டிருந்தது. This Holy Spirit I'm talking about is the one that was hovering over the waters in the very beginning.
ஆதியிலே உலகம் படைக்கப்படுகிறதுக்கு முன்பாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர்கள் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். This is the same Holy Spirit that was on the staff of Moses when he raised to do the miracles. That Holy Spirit, hallelujah. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அன்றைக்கு மோசே என்னால முடியாது, என்னால எதையும் செய்ய முடியாது, நான் திக்குவாயின்னு சொல்லும் பொழுது அவன் வைத்திருந்த கோலிலே கர்த்தர் அந்த பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். அந்த கோலை கொண்டு எதெல்லாம் செய்தானோ அதெல்லாம் ஜெயமாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய துவங்கினார். This same Holy Spirit rested on a little shepherd boy as he picked up the stones named David to throw at the giants. ஆமென். அந்த வல்லமை தான் அன்றைக்கு ஒன்றுமே இல்லாத சிறு பையனாய் இருந்த தாவீது, நிராகரிக்கப்பட்ட தாவீது, ஒரு பலமான ஒரு பெரிய ராட்சதன் நின்று பயப்படுத்தும் பொழுது வந்து சாதாரணமாய் பொறுக்கின அந்த கூழாங்கல்லிலிருந்து செயல்பட துவங்கினது. The same Holy Spirit, the one that was pulling Elijah to the heavens and then came onto the mantle as it fell down onto Elisha. ஆமென். அதே வல்லமை தான் அன்றைக்கு எலியாவின் மேலே இருந்த அந்த வல்லமையானது அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்களிலே அவர் மேலே இருந்த சால்வையாய் இறங்கி எலிசாவின் மேலே விழுந்து அதை விட வல்லமையாய் செயல்படுகிறதுக்கு ஏதுவாய் மாற துவங்கினது. The same Holy Spirit that held the balance of Jesus when he walked on the water on the Sea of Galilee. அல்லேலூயா. அதே வல்லமை தான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கலிலேயாவிலே நடந்து வரும்பொழுதோ அன்றைக்கு தண்ணீர் மேலே நடந்து வரும்பொழுதோ செயல்படுகிறதுக்கு ஏதுவாய் மாற துவங்கினது. The same Holy Spirit that when Jesus was hanging on the cross breathing out he said it is finished and his breath came, the Holy Spirit captured that breath for Jesus. ஆமென். அதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தான் அன்றைக்கு இயேசு நிராகரிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வதைக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கி தன் ஜீவனை விடும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது அந்த வல்லமை அந்த வல்லம் அவருடைய சரீரமானது அந்த உயிரானது போகும் பொழுது அந்த உயிரை அந்த ஜீவனை அந்த பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கரங்களை பெற்றுக்கொண்டு that same Holy Spirit as they laid the body of Jesus in the tomb for 3 days he held the breath of Jesus. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுவாசத்தை அவருடைய ஜீவனை அந்த பரிசுத்த ஆவியின் கரங்களை வைத்துக்கொண்டு அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க அந்த சரீரத்தை. ஆனா அந்த வல்லமையானதை கொண்டு போய் and on that third day he was in the tomb and he threw the breath of Jesus back into his lungs. 3 நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த இயேசுவிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜீவனை இழந்தாரோ அந்த ஜீவனை கொண்டு வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த சரீரத்தை திரும்ப கொடுத்து அவரை உயிரோடு கூட எழுப்பினார். And this glorified Jesus rose again and the stone by the Holy Spirit of God moved from away. Hallelujah. அந்த இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட எப்படி அடிச்சு நொறுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜீவனை அவருக்குள்ள தரும் பொழுது அவர் எழும்பி முழு சுவாசத்தோடு கூட திரும்ப எழுந்து உயிரோடு கூட இன்றைக்கு பிதாவுடைய வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். This is the same Holy Spirit that has and wants relationship with you. ஆமென். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களிடத்தில் உறவு கொண்டிருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். We are a privileged people. இன்றைக்கு நாம் மிக ஸ்லாக்கியமுடையவராய் இருக்கிறோம். The God that made all things says I want this people. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரிலும் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து இந்த அபிஷேகம் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற முத்திரையை மேல கர்த்தர் போட்டிருக்கிறார். All the people that are receiving Jesus, every single one of them, the Holy Spirit comes inside of them. ஆமென். ஒவ்வொருவரும் யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ள எல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாய் வந்து பதிக்கப்படுகிறார். I know I'm a child of God because the Holy Spirit in me is bearing witness and the fruit that my life is producing shows that He's generating something from my life. அதனுடைய அர்த்தம் தான் என்னவென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அது எனக்குள்ள இருந்து புறப்பட்டு அற்புதமாய் அடையாளமாய் தேவனுடைய கிருபை வரங்களாய் எனக்குள்ள அது மாறிக்கொண்டே இருக்கிறது. The sad thing is I'm talking about this marvelous relationship with the Holy Spirit, but some of you are already sleeping. ஆமென். துக்கமான காரியம் என்னவென்றால் இப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமாய் அல்ல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செயல்படக்கூடிய சில காரியங்களை பேசும்போது ஒரு சில தூக்கத்து நித்திரைக்குள்ள போற மாதிரியே நீங்க உட்கார்ந்து இருக்கிறது கவலையா தான் இருக்குது. Falling victim to the enemy, he's put some sleep on your mind. அப்படி செய்யும்போது யாருக்குன்னா பிசாசுக்கு ஒரு கை கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுது இந்த வார்த்தை செயல்படும் போது இந்த இப்படிப்பட்ட வல்லமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசும்போது தூக்கத்திலேயோ அதை கவனிக்காம போகும்போது பிசாசு கை கொடுக்குற மாதிரி ஆயிடுது.
Don't you know the devil wants you not to get the message this morning? உங்களுக்கு நல்லா தெரியுமா ஒண்ணு, இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு போராடுற ஒண்ணு யாருன்னா பிசாசு. Is someone who hated you, didn't want you to receive the letter, they would do everything they can to stop you. உங்களுக்கு விரோதமா இருக்கிற ஒருத்தர் நீங்க அந்த லாபத்தையும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதுன்னா எவ்வளவு அதை போராடி தடுக்கணுமோ அதை தடுப்பாங்க. Because they know if you open up that letter, it would destroy their attack opportunities in your life. ஒரு கொரியர் வருதுன்னு வச்சுங்க, அந்த கொரியர் எப்படியாவது நான் அதுல ஒரு நல்லது வருதுன்னு தெரிஞ்சு அதை நீங்க பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு ஒருத்தர் நினைச்சிட்டான்னா எப்படி வேணா போராடி எப்படியாவது அதை தடுக்கிறதுக்கு பார்ப்பான். So God offers you this relationship with the one who's going to be there when the trumpet is blasting and the people are gathering and even coming out of the grave. அதனால தான் ஆண்டவர் இந்த ராத்திரியில இந்த பகல் வேளையில பேசும்பொழுது ஆண்டவர் சொல்றது அதான், பாருங்க இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் வருகிற பலவிதமான சவால்கள் கேள்விகள் எல்லாவற்றின் நடுவிலும் ஆமென் நீ ஜெயமாய் நிமிர்ந்து நிற்கிறதற்காக தான் கர்த்தர் திரும்ப ஒரு முறை உன் இடத்துல வந்து ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில் எத்தனை பேருக்கு பேசின காரியம் கொஞ்சம் நான் புரிஞ்சிச்சுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஞாபகம் கொஞ்சம் சிறதை திரும்ப நான் விளக்குறேன். என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த இயேசுதான் என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கையிடுறீங்களோ இன்னொரு காரியம் நீங்க எதிர்பாராமலே ஒன்று நடக்குது. என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவருடைய முத்திரை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறார். இப்போ பிரதரெல்லாம் வராங்க, இப்போ தான் கொஞ்ச நாளாக வராங்க, நான் பார்க்குறேன். அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, எனக்கு முழுமையாக அவங்கள பற்றி தெரியாது, அவங்களுக்குள்ள என்ன ஒரு நம்பிக்கை, இயேசு உண்மையான ஆண்டவர், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார்னு அந்த விசுவாசத்தை வந்த உடனே அவர் கேட்காமலே இன்னொன்று நடக்குதுன்னா தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள முத்திரையாய் மாறுறார். அவர் முத்திரையாய் மாறும்பொழுது என்ன நடக்குதுன்னா அதை தான் ஏசியா 11:1 வாசித்தோம், அவர் என் மேலே தங்கி இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என்ன பண்ணுறாரு? அதுக்கப்புறம் அவர் போக மாட்டார். சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாம வேணா சொல்லலாம். இப்போ உதாரணம்லாம் சொன்னார்ல, வரும்போது கோர்ட்டில் ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போகிறேன் கூட வாங்க, இங்கேருந்து போக மாட்டேன், நீங்கள் போயிடுங்க, நான் பாட்டு நான் பண்ணுறேன், என் வேலையை பார்க்குறேன் அப்படி நீங்கள் சொன்னாலும் கூட அவர் போக மாட்டார், உங்கள் கூடவே தான் இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறார், வசனத்திலாம் வாசிக்கிறார், அந்த ஆவியானவர் என் மேலே தங்கி இருக்கிறார். சொல்ல விரும்புகிறவங்கலாம் சொல்லுங்க, தங்கி இருக்கிறார். அவர் ஞானத்தை தருவார், அறிவை தருவார், ஆலோசனையை தருவார், ஜெயத்தை தருவார். எல்லா விதத்திலும் நான் சோர்ந்து போகாதபடிக்கு, நான் நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கெல்லாம் புரியுது? அப்போ இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை உனக்குள்ளே இருக்கும்பொழுது ஆமென். நல்லா சொல்கிறாரு ஏசாமி, இந்த சீஷர்கள்ட்ட பேசிட்டு சொல்கிறாரு, பாருப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு 3.5 வருஷம் உங்ககிட்டலாம் சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கு. எல்லாருக்கும் சரித்திரம் தெரிஞ்சு கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. ஒரு 3.5 வருஷம் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தினுடைய ஒரு காலகட்டம். அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்னலாம் நான் முயற்சி செய்யணுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நீங்களும் பெற்றுக்கொண்டீங்க, என்னுடைய காலம் முடிகிறதுன்னு சொல்லிட்டு யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. தி புக் ஆஃப் ஜான் 16:12 வாசிக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, அவைகள் நீங்கள் இப்பொழுது என்ன பண்ண மாட்டீங்க, தாங்க மாட்டீங்கன்னா, புரிஞ்சிக்க மாட்டீங்கன்றார். யாரெல்லாம் என் கூட இருக்கிறீங்க? அப்போ அவங்களே 3.5 வருஷம் படுத்துவன், சாப்பிட்டவன், எழுந்தவன், உட்கார்ந்தவன், ஆனால் அவங்களுக்குள்ள என்னன்ற புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். 16ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவருடைய சொந்த சுயமாய் உங்களிடத்தில் பேச மாட்டார். நீங்கள் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களும் உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி பல காரியங்களை தான் கடைசி பிரசங்கம் ஏசாமி தம்முடைய சீஷரிடத்தில் பேசினது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி இந்த காலையில் ஆண்டவர் இந்த காலையில் இங்கே வந்திருக்கிற உங்களிடத்தில் பலவிதமான சூழ்நிலை, நல்ல விசுவாசிகளில் உறுதிப்பட்டவர்கள் சிலர் இருக்கிறீங்க. சிலர் கொஞ்சம் நடுவில் சில காரியங்களுடைய சவால்னால ஒருவேளை இன்றைக்கு என்னடா இது ஆண்டரை நம்புகிறோம், இது நடக்குமா நடக்காதுன்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஒரு சிலர் இப்போ தான் புதுசாக வந்து இந்த ஆண்டரை நம்புகிறேன், ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 விதமான கேட்டகரியில் இன்றைக்கி இருக்கலாம். ஆனால் ஒன்று தான் இன்றைக்கு உண்மை என்னவென்றால், என்றைக்கு இந்த இயேசு உண்மை, இந்த ஏசாமியுடைய இந்த வார்த்தை சத்தியம், இது என் வாழ்க்கையில் என்னை மாற்றம், இவரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறீங்களோ அன்றைக்கு இந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு முத்திரையை போடுறார். அல்லேலூயா. அந்த முத்திரைன்ற வார்த்தை உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரியலைன்னா, புரியாது இருக்க யாருக்கும் வாய்ப்பு இல்லைங்க, எல்லாருக்கும் புரியும். அது இன்னைக்கு உலகத்தில் போடுற சில முத்திரையே பறிக்க முடியாது. ஒரு கடையில் பூட்டப்பட்ட பூட்டையே போயிட்டு உடைச்சிங்கன்னா அதுவே ஒரு தப்பு. பூட்டு மாதிரி மாத்திரம் இல்லை, இதற்குள்ளே
ஒரு வல்லமை அடங்கி இருக்கிறது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே முத்திரையாய் போட்டிருக்கிறார். அப்போ அதை உடைச்சி அதை மாற்றி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தீங்கை கொண்டு வர வேண்டும் என்றால் எந்த பிசாசுக்கு இந்த உலகத்தில் அதிகாரம் இல்லை.